ஹலோ பசங்களா, நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்படி ஈஸியாக நம்ம தேங்காய் துருவுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஆனாக்கா நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்திருந்தது. அவங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கே பயமாயிடுச்சு. என்னடா அது, இவ்வளோ நாளாக நம்ம இந்த மெத்தட் தானே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், இது நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி எனக்கே நிறைய டவுட்ஸ் வந்துருச்சு. அதனால் நான் நிறைய கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். டாக்டர் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்கக்கிட்டேயே கேட்டு பார்த்துட்டு ஒரு சில டவுட்லாம் நானே கிளியர் பண்ணிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் அதை எடுக்கிறதுல என்னென்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் கேட்ட கொஸ்டின்க்கெலாம் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீசரில் தேங்காயை வைக்கிறோம். இது வைக்கிறதுலயே நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டாங்க. நீங்க ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. இந்த மாதிரி ஜிப்லாக் பேக் இருக்கு பார்த்தீங்களா, ஜிப்லாக்கரில் வச்சு நீங்கள் இந்த மாதிரியும் வைக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியே வைங்க. இது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் கிளியர் பண்ணுறேன். இது 2 டேஸாக நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்மளால எடுக்க முடியும். ஃப்ரோசன்லாம் இருக்கிறது ரூம் டெம்பரேச்சருக்கு வரும்பொழுது என்ன ஆகுதுனாக்கா லைட்டாக சுருங்குது. அது சுருங்கும் பொழுது ஓட்டுக்கும் தேங்காய்க்கும் நடுவில் ஒரு கேப் விழுவுது. அந்த கேப்புனால தான் நம்மளால ஈஸியாக தேங்காயை எடுக்க முடியுது. அதுதான் அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸு. இது உடம்புக்கு கெட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இதை எடுக்கிறோம். இது உங்களுக்கு 2 ஹவர்ஸ் வெளியில் வைக்கிறது கஷ்டமாக இருக்குது, அப்படி டைம் டேக்கிங் ப்ராசஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் டவுட்லாம் இருந்துச்சுனாக்கா ரூம் டெம்பரேச்சருக்கு நம்ம மைக்ரோவேவில் வைக்கலாம். மைக்ரோவேவில் எவ்வளோ நேரம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். வச்சுட்டு எடுத்து பார்ப்போம். அது இன்னும் ஈஸியாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு டைம் சேவ் ஆக தான் போகுது. ஓகேவா? நம்ம ஒரே ஒரு மூடியை மட்டும் நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரதுக்காக மைக்ரோவேவ் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்கு வச்சு பார்ப்போம் எடுக்க வருதான்னு. 30 செகண்ட்ஸ்லேயே தேங்காய் லைட்டாக சூடாயிருக்கு. இது மைக்ரோவேவில் வச்சது எப்படி வருதுன்னு பார்ப்போம். தேங்காய் லைட்டாக சூடாக இருக்குது. ஆனால் எடுக்கிறப்போ இப்படி உடஞ்சி தான் வருது. பாருங்க, மைக்ரோவேவில் வச்சது எனக்கு இந்த மாதிரி தான் வருது. நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரதே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு நார்மலாக ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்தது. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க இது மைக்ரோவேவில் வச்சு எடுத்தது. இதோட கலர் 30 செகண்ட்ஸ் தான் வச்சேன். அப்பயுமே லைட்டாக சூடாயிருக்கு, லைட்டாக வெந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கு. இது நார்மலாகவே சாதாரணமாக அப்படியே ரூம் டெம்பரேச்சருக்கு வர வச்சது. எனக்கு இதுதான் பெட்டராக தோணுது. மைக்ரோவேவில் வைக்கிறது அவ்வளோவா நல்லா இல்லை, வைக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்ட டவுட்டு, இந்த பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாக் கலர் ஸ்கின் இருக்குல்ல, இது உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாக் கலர் ஸ்கின் இல்லை நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஃபேட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலையும் இது குறைக்குது. அதோட இதில் நிறைய ஃபைபரும் இருக்குது. இது நம்ம ரிமூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம எதுக்காக ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கணுன்ற ஒரே ஒரு ரீசன் தான். பார்க்க நல்லா இருக்காது இல்லையா? இப்போ சட்னியாக இருக்கிறீங்க, இதெல்லாம் கலந்து கருப்பு கருப்பாக இருந்துச்சுனாக்கா பார்க்க நல்லா இருக்காது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம தோல் எடுக்கிறோம். இந்த தோல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் குழம்புக்கெல்லாம் அரைச்சி ஊற்றுறீங்க, அந்த மாதிரி கிரேவி அந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது இந்த தோலோடைய சமைங்க. இந்த தோல் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இல்லை உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். அடுத்தது இந்த மாதிரி
திரும்பிங்கனாக்கா தோலெல்லாம் வந்துடுச்சா? தோலை எடுத்துட்டு அடுத்த துருவல் எப்படி வருது, தோலை எடுக்காமல் எடுத்த துருவல் எப்படி இருக்குன்னு ரெண்டுமே நான் காமிக்கிறேன். உடைஞ்சிச்சு பார்த்தீங்களா? இது வந்து ஸ்கின்னு, வித்தவுட் ஸ்கின்னு, அதாவது லைட்டாக ஸ்கின் இருக்கிறது. இது வந்து ஸ்கின்னை எடுக்காதது, வித் ஸ்கின். டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து வித் ஸ்கின், இது வந்து வித்தவுட் ஸ்கின். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஃபைபரும் அதிகமாக இருக்குது, குட் ஃபேட்டு அதிகமாக இருக்குது. இது வந்து பார்க்க அழகாக இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு பேசிக்கான விஷயம் வந்து ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ நீங்கள் எந்த பொருளை வச்சாலும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைங்க. தேங்காயும் அப்படி தான். ஏன்னாக்கா தேங்காயோட ஸ்மெல் மற்ற பொருளுக்கு போகாது, மற்ற பொருளோட ஸ்மெல் வந்து தேங்காய்க்கு வராது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் தேங்காயை வந்து உள்ளேருந்து எடுக்கும் பொழுது, ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும் பொழுது எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு உடனே மீதியை வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. நீங்கள் வெளியிலேயே ரொம்ப நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வைக்கிறது, அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணுறது, அப்புறம் டீஃப்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்காதீங்க. எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் எடுத்து டீஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து தேங்காயை உடைக்காமல் முழுசாக உள்ளே வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அது வந்து முன்னாடியே செஞ்சு பார்த்துருக்கேன். அந்த மாதிரி வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து ஈஸியாக உடையும். ஆனால் அது வந்து டீஃப்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். இன்னொன்று வந்து தேங்காய்க்குள்ளே இருக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த தேங்காய் ஃபுல்லாக ஊறி தேங்காய் வந்து சதன்னு ஆகிடும். அதனால எப்போவுமே முழு தேங்காயை வைக்காதீங்க. இந்த மாதிரி ரெண்டாக உடைச்சு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீசரில் வைங்க. சரியா? பேர் கேட்டிருக்காங்க, தேங்காய் திருவுறதே ஈஸி தானே, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஃப்ரீசரில் வைக்கணும், எடுக்கணும், இது ஒரு பெரிய லாங் டைம் ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டு தான். உங்களுக்கு வந்து கையில் தெம்பு இருக்குது, இல்லை ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள். என்ன மாதிரி கைவலி இருக்கிறவங்க, வயசானவங்க, எங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்குது, தேங்காயை உடைச்சு அதை திருவி வைக்கிறது. அதனால தான் நாங்கள் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில ஃபேமிலி வந்து ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பீங்க. அந்த மாதிரி ஃபேமிலியில் ஒரு முழு தேங்காயை உடைக்கிறீங்க. உடைச்சிட்டு ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ வேணும், இல்லை ஒரு 1/4 மூடி 1/2 மூடி தான் தேவைப்படுது. மீதி தேங்காய் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைப்பீங்க. அது என்ன ஆகுனாக்கா 2 நாளில் பிசு பிசுன்னு வந்து கலர் மாதிரி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் சின்ன சின்ன ஃபேமிலிக்கும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவையோ 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மீதியை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து இப்போ தேங்காயோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பாதி உடச்சி யூஸ் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் தூக்கி போடவும் முடியாது, அதுவும் மனசு வராது நம்மளுக்கு. முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவோம், ஃப்ரிட்ஜ் இல்லாத சமயத்துலலாம். தேங்காய் எத்தனை மூடி நம்ம தூக்கி போடுவோம், அழுவி போயிடுச்சு, கலர் ஆயிடுச்சு, பிசு பிசுன்னு ஆயிடுச்சுன்ட்டு. ஆனால் இப்போ தேங்காய் விற்கிற விலையில அதெல்லாம் சரியாக வராது. நம்ம வந்து 1 ஸ்பூன் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று கைவலி இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து இது வந்து சிக்கனமான மெத்தட். வந்து இந்த ஓடு வந்து வெள்ளையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் வந்து எடுக்க ஈஸியாக இருக்கும். ஓடு கருப்பாக இருக்கிற தேங்காய் நல்ல முத்தல் தேங்காய், அது வந்து எடுக்கும் பொழுது இந்த மாதிரி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமும் உடையாது, ஒரு சிலது மட்டும் உடையும். அது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் வெளியில் வைங்க, ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா வச்சுட்டு எடுங்க, அதுவும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னும் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. பை.